எங்கடி போன? எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா? அது நான் வந்து அப்படி விழுந்ததுமே அன்கான்ஷியஸ் ஆயிட்டேன். மார்னிங் எந்திரிச்சு சத்தமா கத்துனதும் வாட்ச்மேன் வந்து மேல தூக்கி விட்டாரு. துருவா, துருவா, உன்னால 1.5 days வேஸ்ட் ஆயிடுச்சு. வா ரவுண்டுக்கு போலாம். செல்லம், ஏதோ எலி சத்த நாத்து அடிக்கல? உன்கிட்ட இருந்துதான். ஆமா செல்லம். செல்லம், ஒரு 5 minutes போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். போய் அங்க இங்க நின்னுட்டு இருக்காத, பேசாம இங்க படு. ஹலோ. ஓகே, குடுக்குறேன். துருவா, உனக்கு கால். கட் பண்ணு. அர்ஜென்ட். ஆமா. சரி, கொண்டு வா. வாங்கிக்கோ. ஹலோ துருவா, எல்லாமே நல்லபடியா இருக்குல்ல? எல்லாம் ஃபைன் மேடம். உங்க கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட 2 போலீஸ் அனுப்பி வைக்கிறேன். நீங்க போற வரைக்கும் அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. ரவுண்ட் போறதுக்கு செக்யூரிட்டி எதுக்கு மேடம்? நாம பிடிச்ச உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகல. இன்னும் வேற யாரோ இருக்காங்க. நீயும் அந்த பொண்ணும் பத்திரமா இருங்க. துருவா, துருவா, வேண்டாம், விடு. துருவா, துருவா. Hey, hey. என் புருஷன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. யாரா நீ? யாரு யாரு இவ? யார் அவன்? கல்யாணம் ஆகி 5 நாள் தாண்டி ஆச்சு. இப்படிப்பட்டவ என்ன ஏண்டி கல்யாணம் பண்ண? உன்கிட்ட இல்லடி, உன் அண்ணன் கிட்ட பேசுறேன்.
சாரிங்க, ஏதோ தப்பு நடந்துருச்சு, இனிமே பண்ண மாட்டேன். மன்னிச்சிருங்க, அண்ணன் கிட்ட சொல்லாதீங்க. ஹலோ, சொல்லுப்பா. அந்த பொண்ணு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன்னு நினைச்சு பண்ணணும், இப்படி செய்வான்னு நினைக்கவே இல்லை. இப்போ இந்த விஷயத்தை அந்த பொண்ணு வீட்டுல சொல்லி அவ மானத்தை வாங்குறது முறையில்லை. சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிருப்பா. நான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன். டேய் அவர்ரா, டேய் வாடா டேய், ஜீப்ல ஏறு. சார் ப்ளீஸ் சார், என் பையனை விடுங்க சார். என்ன டேய் வாடா, எங்க கூட்டிட்டு வரீங்க? ஏறு, வண்டியில ஏறு. எதுக்கு சார் என்ன கூட்டு போறீங்க? குடும்பத்தோட போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. என்ன பண்ணாங்களோ என்னவோ. டேய் ஒழுங்கா நிக்க மாட்டேன். ப்ளீஸ் எங்களை விடுங்க. ஓடி. என்னங்க? ஏ விடுங்க. எதுக்கு சார் எங்களை கூட்டிட்டு வந்தீங்க? சொல்லுங்க, எதுக்காக எங்க எல்லாரையும் கூட்டு வந்தீங்க? என் மச்சான் எங்க? ஏய் சீ, உன்னை தொடர்றது கூட அருவருப்பா இருக்குடா. உங்க மச்சான் தான்டா உன்னை அரெஸ்ட் பண்ண சொன்னது. உங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி நினைச்சு எங்க சிஐ சார் அவர் தங்கச்சி உங்க வீட்டுக்கு அனுப்புனா நீங்க என்னடா பண்ணீங்க? கான்ஸ்டபிள், இவங்க எல்லாரையும் உள்ள போட்டு முட்டி தட்டுங்க. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். டேய் நடடா. நாங்க என்ன சார் பண்ணோம்? ஃபேமிலி பூரா பிரமாதமா நடிக்கிறீங்கடா. ஒரு பொண்ணை உங்களால இந்த அளவுக்கு எப்படி டார்ச்சர் பண்ண முடிஞ்சது? சிகரெட்டால அந்த காயம், அடி, உத, நீங்களாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களா? இருந்தாலும் எங்க சிஐ சார் உங்க காலை மட்டும்தான் உடைக்க சொன்னாரு. அதே இடத்துல நான் இருந்தா உங்களை கண்டம் துண்டமா வெட்டி இருப்பேன். நடங்கடா. எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டா நான் செஞ்ச தப்பெல்லாம் வெளியே வந்துடும். இப்ப நான் என்ன செய்யறது? ஹலோ அண்ணா. வர்ஷா, 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 அம்மா, வர்ஷா. எஸ்ஐ.
மானம் போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. நம்ம எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? தப்பு பண்ணது அவ. நம்ம எதுக்கு சாகணும் சரஸ்வதி? சாக வேண்டியது அவதான். போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவோ சொன்னோம், அழுதும், கத்தணும், கெஞ்சினோம். ஆனா கேக்குற நாதியே இல்ல. எங்க அண்ணனுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை போட்டாங்க. எங்க வீட்டு மரியாதை போயிடுச்சு, வேலை போயிடுச்சு. கடைசியில எங்களை ஊருக்குள்ள கூட வர விடல. ஒரு பொண்ணால இவ்ளோ செய்ய முடியும்னு ஒரு பொண்ணா எனக்கே அன்னைக்குதான் தெரிஞ்சது. ஓகே, உங்களுக்கு நடந்தது அநியாயம்தான், அதை மறுக்கல. ஆனா இந்த கோர்ட் இல்லைன்னா இன்னொரு கோர்ட், அதுவும் இல்லைன்னா மனித உரிமை சங்கம், இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய இருக்கே. என்ன பண்ணுவேன்? ஒரு போர்டை புடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு வெளியே உட்காரணுமா? நியாயம் கிடைக்கும்னா உட்காருவேன், ஆனா கிடைக்காதே. எங்க பேச்ச கேக்குறவனும் அங்க இல்ல. கூப்பிட்டதும் ஓடி வந்த நீ கூட தானா வந்திருக்க மாட்ட. இப்ப நான் பேசுறத லட்சக்கணக்கான பேர் கேக்குறாங்க. எனக்கு இந்த அட்டென்ஷன் வேணும். நான் சொல்ல நினைக்கிறத கவர்மெண்ட் கேட்கணும். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம். இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. உங்க மோட்டிவை நீங்க சொல்ல நினைச்சது நல்லா தான் இருக்கு. ஆனா ஏன் அப்பாவி பொண்ணுங்களை கொல்றீங்க? அப்பாவி பொண்ணுங்களா? யாரு? சரிதா. இப்ப வரைக்கும் 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஒவ்வொரு ஆம்பளையையும் டவுரி கேஸ்ல புக் பண்ணா. அவங்க சொத்தை பிடுங்கி டைவர்ஸ் கொடுத்துட்டா. பேரை மாத்திக்கிட்டா, ஊரை மாத்திக்கிட்டா. இன்னொரு கல்யாணம், இன்னொரு புருஷன், இன்னொரு கேஸ். இப்போ 4வது கல்யாணம். இந்த மாதிரி பொண்ணுங்களை என்னோட நாட்டுல நான் இருக்க விடணுமா? அவங்களை இந்த பூமியிலே இருக்க விடக்கூடாது. அதுக்கு தான் கொன்னேன். முதல்ல அந்த லைவ் ஆஃப் பண்ண சொல்லுங்க. லைவ் ஆஃப் பண்ணா அவங்கள பிடிக்கிறது கஷ்டம். நீ போ. 2வது பொண்ணு ராணி இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்தா. 3 வருஷம் ஒருத்தன் கூட சுத்துனா. காதல், உயிர்னு என்னென்னமோ சொன்னா. அதுக்குள்ள அவங்க அப்பா NRI சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்தாரு. அவளும் உடனே ஒத்துக்கிட்டா. அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அழுதான், கெஞ்சினான், கேள்வி கேட்டான். ஹராஸ்மெண்ட்னு சொல்லி கேஸ் புக் பண்ணிட்டா. அவனுக்கு என்ன நடந்ததுன்னு கேக்குறதுக்கு ஆளே இல்ல. அந்த பொண்ணோட அப்பா போலீஸ், அதனால அவன் ஜெயிலே தான் இருக்கான். அவனுக்கு இனிமே படிப்பும் இல்ல, கெரியரும் இல்ல. டிகிரி கூட முடிக்காத ஒரு பொண்ணு ஒரு பையனோட லைஃப இந்த அளவுக்கு கெடுத்துட்டானா அது தப்பு தானே? இந்த கோர்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஆம்பளைங்களோட அழுக இல்லையா? பொண்ணுங்க வெங்காயம் விட்டுட்டு அழுதா கூட கேஸ் புக் பண்ணிடுவீங்களா? 3வது சிரி ஹீரோயின். யாரோ ஒரு ப்ரொடியூசரோட பையனோட ஃப்ரெண்டு லவ்னு சுத்துனா. அவங்க சேர்ந்து இருந்த போட்டோஸ் லீக் ஆன உடனே இவன் என்கிட்ட தப்பா நடந்துட்டான்னு சொல்லிட்டா. பொண்ணு இல்ல, அதான் எல்லாரும் நம்பிட்டாங்க. இவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக இவங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்களா? நான் கொன்னவங்க எல்லாருமே அப்படிப்பட்டவளுக தான். கவர்மெண்ட் ஒவ்வொரு பொண்ணோட சேஃப்டிக்காக, கம்ஃபர்ட்ஸ்க்காக சில லாஸ் கொடுத்துச்சு. இது எல்லாமே இதுக்காக தானே தவிர ஆண்களை பழி வாங்குறதுக்கு இல்ல. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பேசுறதுக்கே ரைட்ஸ் இல்ல. அதுக்கு தான் நான் கொன்னுட்டேன். தப்பெல்லாம் நடக்கும், ஆனா அதை திருத்தணும்னா அதோட வேர்கள் கிட்ட தான் போகணும். நானும் அதை தான் செஞ்சேன். வேறுங்களை சரி செய்ய தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சேலம்ல எவ்வளவு ஜேர்னலிஸ்ட் இருந்தாலும் என்ன ஏன் கூப்பிட்டீங்க? ஓ ஷிட். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை ரேப் பண்ணாருன்னு உன் சேனல் CEO மேல நீ கேஸ் போட்ட, வின்னும் பண்ணிட்ட. அந்த சேனல் உனக்கு சொந்தமாச்சு. அந்த CEO இன்னும் ஜெயில தான் இருக்காரு. ஆமா, உண்மைதான். அவருக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. உண்மையை சொல்லட்டுமா? அவன் ஒரு கே. உன்னை எப்படி ரேப் பண்ணுமா? அதுக்குதான் எனக்கு உன்னை கூட பிடிக்கல. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு வாழ ரைட்ஸ் இல்ல. ப்ளீஸ் என்ன கொன்றாத. ப்ளீஸ் 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 ப்ளீஸ்.
ஈக்குவல் ரைட்ஸ் சொல்லி 40 வருஷமா இந்த பொம்பளைங்க அடிச்சிட்டு சாகுறாளுங்க. மண்ணாங்கட்டி ஈக்குவல் ரைட்ஸ். இவளுக்கு இந்த ஈக்குவல் ரைட்ஸை தாண்டி எப்பவோ போயிட்டாளுங்க. இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கும் சிஸ்டம்க்கும் எப்ப தெரிய வரும்? ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்கல்ல பாதி பேர் ஆம்பளைங்க தான். கோர்ட்டு கேஸ்னு அலையறதும் ஆம்பளைங்க தான். கிளாஸ்ல சரியா படிக்காதவங்களும் ஆம்பளைங்க தான். ஜெயில்ல பொம்பளைங்களை விட ஆம்பளைங்க தான் அதிகம். மீ டூ யூ டூன்னு டாக்ஸ் காட்டுறீங்க. ஆம்பளைங்களையும் கேட்டு பாருங்க. அவங்களுக்கு எத்தனை பேர் ஹராஸ் பண்றாங்கன்னு கேளுங்க. ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து செக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணா பையன் பொண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லுவாங்க. ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? அந்த நேரத்துல சத்தம் போட மாட்டாங்களா? இப்படியே இருந்தா ஆம்பளைங்க அழிஞ்சிருவாங்க. சட்டம் கண்டிப்பா இருக்கணும். ஆனா அது மனுஷங்களை காப்பாத்தணும். அவ்வளவுதானே தவிர ஒரு வர்க்கத்துக்கு சாபமா மாறக்கூடாது. மாத்துங்க. சட்டம் ஒன்னும் எங்க அப்பா சொத்து இல்ல. எனக்கும் மனுஷங்களை கொல்ற ரைட்ஸ் இல்ல. அதுக்குதான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த பூமியில வாழ ரைட்ஸ் இல்ல.